ஜாய் கிறிசல்டா அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜன். ஆக்சுவலி இந்த கேஸ்ல என்னதான் நடக்குது? இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இப்போ வந்த ப்ரெஸ் மீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க மகளிர் ஆணையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. அதில் என்ன ஸ்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நாங்கள் இந்த கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி 1.5 மாதம் ஆச்சு. ஓகே, 1.5 மாதம் ஆச்சு. எங்களுக்கு வந்து அடையார் ஸ்டேஷன்லேருந்து எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் வராதுங்கிறாங்க, திருவான்மூர் எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் வராதுங்கிறாங்க, நீலாங்கரை எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் வராதுங்கிறாங்க, கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து ஃபார்வர்ட் பண்ணுற ஒரு பேப்பருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிலே அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு அப்படின்னும் ஒரு விஷயம். அதை தாண்டி கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன், ஓகே, அங்கே போகும்போது வந்துட்டு அங்கேயும் நாங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் டெப்யூட்டி கமிஷனரை பார்த்து. எங்களை என்கொயரி கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் போய்ட்டு என்கொயரி அட்டன் பண்ணோம். பட் ஆப்போசிட் பர்சனான ரங்கராஜ் அவர்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்களா இல்லையான்ற எந்த ஸ்டேட்டஸும் ஸ்டில் விச் இஸ் அன்னோன். ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஜாய் கிறிசல்டா அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த மாதிரி 2 வருடங்களாக வந்துட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு வரோம், ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்கேன்னு சொல்லி தான் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ நான் 7 மாதம் வந்துட்டு லைக் இருக்கேன், கர்ப்பிணியாக இருக்கேன்னும் போது அவங்க சில வீடியோ கால்ஸு அதெல்லாமே அவங்க வெளியிட்டிருந்தாங்க, ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த இடத்துல வெளியிட்டிருந்தாங்க. ஆல் ஆஃப் அ சடன் அவர் வரவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் என்னால் ரீச் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு இது புரிய வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க அதை சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்லேயும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, எனக்கு என் குழந்தைக்கும் ஏதாவது ஆச்சுன்னா லைக் அவர் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியும். உங்களை யாராவது அப்ரோச் பண்ணாங்களான்னு கேட்கும்போது எஸ் என்ன அவங்க அப்ரோச் பண்ணாங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்குறப்போ இல்லை அதை நான் நீதிமன்றத்தில் சொல்லிக்கிறேன் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், இல்லை குழந்தை வந்து பிறந்து வரும்போது தெரியும் யார் என்று அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க.